சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம முதுகு வலி மற்றும் இடுப்பு வலியை பரிபூரணமாக குணமடைய செய்யும் 7வது நிலை பவனமுக்தாசனத்தை செய்முறையா பார்க்க போறோம். இந்த ஆசனத்தையும் நீங்க இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னால படுக்கையிலேயே படுத்த நிலையில 10 முறை செய்யணும். இந்த ஆசனத்தை நேரடியா செய்யக்கூடாது. ஏற்கனவே நான் வெளியிட்ட 6 காணொளிகள், 6 நிலை பயிற்சிகள், ஒவ்வொரு பயிற்சியையும் 10 முறை செஞ்சுட்டு 7வது பயிற்சியா இந்த பயிற்சியை 10 முறை செய்யணும். இந்த பயிற்சியில நீங்க ஆசனத்தின் இறுதி நிலையில 7 முறை மூச்சிழுத்து விடணும். முடியலன்னா 3 முறை மூச்சிழுத்து விடணும். இதுதான் இந்த 7வது நிலை பவனமுக்தாசனம் செய்வதற்கான அடிப்படை விதிமுறை. நீங்க ஆசனம் மட்டும் செய்தா போதாது. நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தையும் இதுல கவனத்துல கொள்ளணும். என்னன்னா, இன்னைக்கு நாம எல்லாருமே பணி செய்வதற்கு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாற்காலியினுடைய வடிவமைப்பு தவறா இருக்கு. அந்த நாற்காலி அந்த காலத்துல ஹெட்மாஸ்டர் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேர் மாதிரி நீங்க வாங்கி வச்சுட்டு அதுல அமர்ந்து பணி செய்யணும். உங்க நிறுவனத்துல அந்த சேர் வாங்கி தரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. அட்லீஸ்ட் நீங்க வீட்டுல வேலை செய்யும் போதாவது அந்த சேர்ல அமர்ந்து பணி செய்யற மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க வடிவமைச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு தான் வேலையும் இருக்கு. அதனால கண்டிப்பா எவ்வளவோ செலவழிக்கிறீங்க. நான் ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தா பதில் சொன்னா உடனே அதை நீங்க நிறைய காசு வாங்கி சாப்பிட ரெடியா இருக்கீங்க. ஒரு நாற்காலி அது அதிகமா போனா 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். அது ரொம்ப நல்ல நாற்காலி. நீங்க அந்த நாற்காலியை வாங்கி வீட்டுல பணி செய்யும் போதாவது அந்த நாற்காலியில அமர்ந்து பணி செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். நிச்சயம் எடுத்துப்பீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நான் 7வது நாள் காணொலிய பதிவிடுறேன். இந்த 7வது நாள் காணொலிக்கும் 6வது நாள் காணொலிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அந்த வித்தியாசத்தை நீங்க உணரணுங்கிறதுக்காக 6ஆம் நாள் காணொலியான பயிற்சியும் இப்ப நான் பதிவிடுறேன். 7வது நாள் காணொலியையும் இப்ப நான் பதிவிடுறேன். இப்ப பயிற்சிய செய்முறையா பார்ப்போம். குப்புற படுத்துக்கிறேன். இடது கால் நீட்டி இருக்கணும். வலது காலை மடக்கி இடது முழங்காலுடைய மேல் பகுதியில பின்னால அப்படி வச்சுக்கிறோம். இப்ப இடது காலை அப்படி மடக்கிக்கிறேன். மடக்கிட்டு என்ன பண்ண போறேன், இப்ப அந்த இடது காலை நான் வலது புறமா கொண்டு வர போறேன். தலைய இடது பக்கம் திருப்பிக்கணும். அப்படியே 7 முறை மூச்சில் தூடும். நேரம் வந்துடணும். காலை நீட்டி ஓய்வு எடுத்துக்கணும். அடுத்து என்ன பண்ண போறேன், வலது காலை நீட்டிக்க போறேன். இடது காலை மடக்கி வலது முழங்காலுடைய பின்பகுதியில வச்சுக்க போறேன். இப்ப வலது காலை மடக்கின்ட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன், இந்த வலது காலை இடது பக்கமா நான் கொண்டு போறேன். நல்லா அப்படி ஏழு மூச்சு. இது 6ஆம் நாள் பயிற்சி. இப்ப 7ஆம் நாள் பயிற்சியில என்னன்னா, இந்த மேல வச்ச காலை கீழே வைக்க போறோம். அப்படி கீழே வச்சுட்டு என்ன பண்ண போறேன், அந்த வலது காலை மடக்கின்னு இருக்கேன். இப்ப இந்த வலது காலை இடது புறமா கொண்டு போறேன். நல்லா அப்படி நேர வரேன், தளர்த்திக்கிறேன். ஒவ்வொரு ஆசனத்தினுடைய இறுதி நிலையில 7 முறை மூச்சு இழுத்து விடணும். உங்களால 7 முறை மூச்சு இழுத்து விட முடியலன்னா 3 முறை இழுத்து விடணும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், இடது காலை நீட்டின்ட்டேன். வலது காலை மடக்கி இடது முழங்காலுக்கு கீழே அப்படி வச்சுட்டு இருக்கேன். இப்ப இடது காலை மடக்கின்ட்டேன். அப்படி இப்ப இடது காலை வலது பக்கமா கொண்டு வர போறேன். தலைய இடது பக்கம் திருப்பிக்கிறேன். நேர வரேன், ஓய்வு எடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்க ஒரு 5 முறை செய்யணும்.
உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்ப பின்பகுதியில நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். கைய நீட்டி படுத்துட்டு இருக்கேன், இடது காலை நீட்டி இருக்கேன், வலது காலை மடக்கி இடது காலுடைய மேல் பகுதியில பின்புறத்துல இப்படி வச்சுட்டு இருக்கேன். இப்ப இடது காலை மடக்கிட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன், இந்த இடது காலை வலது பக்கம் கொண்டு போக போறேன். தலைய இடது பக்கம் இப்படி திருப்பிக்கிறேன். இந்த பாதம் தரையில ஒட்டி இருக்கணும். நேர வரேன், ஓய்வு எடுத்துக்கிறேன். இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், வலது காலை நீட்டிக்கிறேன், இடது முழங்கால அந்த வலது முழங்காலுக்கு மேல பின்புறமா வச்சுட்டு இருக்கேன். இப்ப வலது காலை மடக்கின்னு இருக்கேன். இப்ப தலைய வலது பக்கமா திருப்பிக்கிறேன், காலை இடது பக்கமா கொண்டு போய் அந்த தரையில ஒட்டணும். இப்ப 7 தடவை மூச்சு இழுத்து விடுறேன். நேர வரேன், ஓய்வு எடுத்துக்கிறேன். இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், 7ஆம் நாள் பயிற்சி. இந்த 7ஆம் நாள் பயிற்சியில காலுக்கு கீழ்பக்கமா அத காலை மடக்கி வைக்க போறேன். இடது காலை நீட்டி இருக்கேன், வலது காலை மடக்கி இடது முழங்காலுக்கு கீழ் பகுதியில இப்படி கொடுத்துட்டு இருக்கேன். நேத்து இப்படி மேல வச்சோம், இன்னைக்கு கீழே வைக்க போறோம். இப்ப என்ன பண்ண போறேன், என்னுடைய இடது காலை மடக்கிட்டேன், தலையை இடது பக்கம் திருப்பிட்டு காலை வலது பக்கம் கொண்டு போய் அந்த தரையில ஒட்டுற மாதிரி வைக்கணும். ஏழு மூச்சு. திரும்ப நேர வரேன், ஓய்வு எடுத்துக்கிறேன். இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், வலது காலை நீட்டி இருக்கேன், இடது காலை வலது காலுக்கு கீழ் பகுதியில எப்படி வச்சுட்டு இருக்கேன். இப்ப தலைய வலது பக்கமா திருப்பிக்கிறேன், இந்த வலது காலை மடக்கி இடது பக்கமா கொண்டு போய் அந்த பாதம் தரையில தொடர மாதிரி வச்சுக்கணும். 7 மூச்சு. தளர்த்தி கொள்ளவும். இது மாதிரி நீங்க 5 முறை பயிற்சி செய்யணும். நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசனம், பிராணாயாமம், தியானம் மற்றும் முறையான உணவு முறை பயிற்சிகளை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த 7வது நாள் காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனியாக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். மேலும் நமது மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராகவும் இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம்.